ஒய்ஃப் கிட்ட சொல்லி கூட சமாளிச்சிடலாம் சார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கிட்ட சொல்லி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கூட்டிட்டு போறாங்களா? எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டே இல்லையா? இல்லையா? எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டே இருக்கு. கூட்டு போனா சாப்பிடுவோம். அப்பா எப்பவுமே பைக்லயே கூட்டிட்டு போய் பைக்ல இருந்து இறங்காமே வாக்கிங் கூட்டிட்டு போவாங்க. ரெண்டு பேரும் நல்லா விட்டுட்டு ஷாப்பிங் எல்லாத்தையும் போயிட்டு வருவாங்க. தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அவரை தேவசம் பண்ணிட்டு வந்தோம். எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பொய்கள் இருக்கோ அது மாதிரி அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு நடுவுலையும் பொய்கள் இருக்கு. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அம்மா அப்பா என்ன பொய் சொல்றாங்க உங்ககிட்ட? அப்பா எப்பவுமே காலையில எந்திச்சு வாக்கிங் போறேன்பாங்க. இது நல்ல விஷயம் தானே? நோ. காலையில எந்திச்சு கேட்டா பைக்லயே கூட்டிட்டு போய் பைக்ல இருந்து இறங்காமே வாக்கிங் கூட்டிட்டு போவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்புறம் போய் இது பஜ்ஜி போண்டா டொங்கு எல்லாம் வாங்கிடுவாங்க. யாருடா சொல்ல நீ? பைக்லயே வாக்கிங் போன முதல் நீங்க தான் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா வேற என்ன பொய்யெல்லாம் சொல்றாங்க? எனக்கு அண்ணா இருக்காங்க சார். நான்வெஜ்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். என்னை விட்டு மட்டும் தனியா அவங்கள கூட்டிட்டு போய் ஃப்ரைஸ் பர்கரு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு இது தெரியாம இந்த வீட்டுல வெகுளித்தனமானடா இருந்துட்டேன். நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மிக்காக. எங்க வீட்ல என்ன போனவன இன்னும் காணா? இல்ல புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா? நான் நினைச்சேன் எதுக்கு இவங்க இப்படி லேட்டா வர மாட்டாங்களே. கேலரிஸ் எடுத்து பார்த்தா நல்லா அண்ணனை கூட்டிட்டு போய் மட்டும் வாங்கி தந்திருக்காங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? கேக்குறேன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? விட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போட்டுருவாரு சார். அவரே அட்வொகேட் தானா? ஆளு கையிலே இருக்காமே. போட்டு விடாதீங்க. போட்டு விட்டு நீ வாழணும் நான் சாகணும். சார் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சார் என் சன்னுக்கு. அவன் அதனால ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அவ வேற ஸ்கூல் படிக்கிற, அவன் வேற ஸ்கூல். அதனால கூட்டிட்டு வரும்போது வாங்கி கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அவன் தான் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டானே செஞ்சானே. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இப்ப சொல்ற உண்மைய அப்பயே சொல்ல வேண்டியதுன்னா எதுக்கு டிராபிக்னு சொல்லணும்? ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க தொலைஞ்சிட்டீங்க. அப்பா ஆபீஸ்ல இருப்பார் சார். நான் ஃபோன் பண்ணுவேன் அப்பாக்கு. அவர் சொல்லுவாரு நான் வந்துகிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. காத்து சத்தம் வண்டி சத்தம் எதுவுமே கேட்காது. பின்னாடி மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும், எல்லாம் பின்னாடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அப்புறம் நான் கண்டுபிடிச்சிருவானா? நான் என்ன நினைச்சேன், இதெல்லாம் உங்க அம்மாக்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. பின்னால மிஷின் சத்தம் ஓடுதா காத்து சத்தம் கேக்குதான்னு மகள்களே கண்டுபிடிச்சிருங்க. நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இப்ப சொல்ல வேணாம். ஆனா அவர் சொல்லுவாரு இல்ல நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், வண்டியை நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கேன், அதான் எந்த சவுண்ட் கேட்கல அப்படின்னுவாரு. நாங்க ஊருக்கு போறோம்னா அவர் சீக்கிரமாவே வர மாட்டாரு. இப்போ 4 o'clock ட்ரெயின்னா 6 o'clock வருவாரு அவரு. பச்சை பொய்யாது. ஆனா இதே அவர் கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் போறாருன்னா 4 o'clockனா ஆன் டைம் ட்ரெயின்ல 4 o'clock இருப்பாரு. ஒய்ஃப் கிட்ட சொல்லி கூட சமாளிச்சிடலாம் சார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கிட்ட சொல்லி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது கஷ்டமப்பா. என்ன சொல்லுவாங்க? ஒருவேளை நீங்க சொல்றீங்க இல்லப்பா லேட் ஆகும்பா வேலை இருக்கு அப்பாக்கு அப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. உங்க ஃப்ரெண்டு கூட போகும்போது மட்டும் நீ கரெக்டா வர, நாங்களாம் போகும்போது எல்லா விஷயத்தையும் வரலாறு போல பேசுவாங்க. ஓஹோ, கதை அப்படி போதோ. பெரும்பாலும் இப்ப அம்மாக்களே என்ன பண்றாங்கன்னா, இந்த அப்பா எப்போ வருவாங்கன்னு கேளு அப்படின்னு போனை போட்டு பிள்ளைகிட்ட தான் கொடுக்குறாங்க இல்லையா? உண்மை சார், உண்மை, அதுதான் உண்மை. முதல்ல கொடுத்துட்டு உள்ள வாயா பேசிக்கிறேன். உள்ள கூப்பிடுறா உருட்டி அடிக்கிறதுக்கு. இவ பாத்தீங்கன்னா இப்ப அவ ஹோட்டலுக்கே போகணும்னு விரும்ப மாட்டா. அப்படியே ஹோட்டல் போனாலும் இட்லியை தவிர்த்து வேற எடுக்க மாட்டா. அப்புறானியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வெஜ் ஹோட்டல் போனா வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன், அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனா நான் வெஜ் ஹோட்டல்ல என்ன கேளுங்க, பிரியாணி சாப்பிடுவேன்ல. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். அப்புறம் அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கூட்டிட்டு போறாங்களா? எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டே இல்லையா? இல்லையா? எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டே இருக்கு. கூட்டு போனா சாப்பிடுவோம். நீ யார் சைடு? யார் சைடா அவ சைடா? உன் கட்சி தான்ப்பா. கட்சியில மாற மாட்டேன். 2 மாசம் ஆயிடுச்சு. அதுதான் அவன் கேட்டதனால அழைச்சிட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு. இத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? அப்ப என்ன கூட்டிட்டு போனீங்களா? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி கேட்டதுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னது? என்ன இது? சும்மா இல்ல சாப்பிட்டாலுங்க சும்மா இருக்கணும். அத போட்டோ எடுத்து நான் இல்ல சார், சன்னே எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் இவ பாப்பா. சரி, இப்ப அடுத்த கேள்வி. போய் சார் அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். அவங்களே எடுத்திருந்தா அவங்க கையை வச்சு ஒண்ணு இப்படி எடுத்துக்கணும், இல்லனா இப்படி எடுத்துக்கணும்.
என்னடி இப்படி மானத்தை வாங்கிட்டு போயிட்டா? ரொம்ப பேசிட்டான். அதுவும் தனியா இப்படி இருக்கு. இந்த இடத்துல அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எப்பறா நான் சுதந்திரத்தை இவங்க எடுக்கறாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சரி, அவனை கூட்டு போனீங்க, இருந்துட்டு போட்டோம். வரையில ஒரு 2 சிக்கன் பீஸ் லாயருக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, அதையாவது செஞ்சிருக்கலாம்ல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. 99 rupees தான் சார். நல்லா பெரிய பெரிய 2 சிக்கன் தராங்க சார். அத கூட இவங்க வாங்கி தர மாட்டாங்க. ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. எனக்கு வந்து ஆர்டர்லாம் பண்ண தெரியாது சார். இது ஏமா? நிகிதா பொய் சொல்லாத, நிகிதா அசிங்கமா பொய் சொல்லாத. கூட்டிட்டு போனாங்கன்னா யாரோட? எங்க அண்ணனோட தான் கூட்டிட்டு போவாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு அதிசயமால மோமோஸ் கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. ஐயே வர வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. நான் சாப்பிட்டது 3 மோமோஸ், அண்ணா சாப்பிட்டது 4 மோமோஸ். அண்ணா சாப்பிடலன்னு நினைச்சு நானும் பாசமலையா பொங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அப்புறம் தான் தெரியுது, பார்த்தா அண்ணா வந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன் கேட்டா அதெல்லாம் கிடையாது, நீ தான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டல அப்படின்றாங்க. புரியாம தான் கேக்குறேன். நீ கன்ஃபியூஸ்டா இருக்கியா இல்ல நீ செல்ஃபிஷாமா? பச்சை புள்ளைய இப்படி ஏமாத்துறீங்களே ஒரு பையனும் அம்மாவுமா. அப்படி கேளுங்க. இத்தனை வாட்டி அவங்க பையனை மட்டும் தான் சார் கூட்டிட்டு போயிருக்காங்க, என்ன கூட்டினே போனது இல்லை சார். அவங்க பையனா? நான் குமார் அவசரப்பட்டிய அண்ணன் தானம்மா பாவம். அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. நான் ஸ்கூல் முடிச்சிட்டு வந்தா பாப்பேன், அம்மா கையில ஹெல்மெட் இருக்கும். என்னது இது, ஹெல்மெட்டோட வந்திருக்காங்க, பார்த்தா டாடியே வந்திருப்பாரு. இந்த பிசிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஒரு வேலை ஐயா சாமியா இருக்குமோ? அவனேதான். 2 பேரும் நல்லா என்ன விட்டுட்டு ஷாப்பிங் எல்லாத்தையும் போயிட்டு வருவாங்க. தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அவரை தேவசம் பண்ணிட்டு வந்தோம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? அப்படி இருந்தாலும் நானும் தானே சார் வரணும் அந்த இதுக்கு. எங்க தாத்தாக்கு அப்பா எப்படி இவங்க மட்டும் விட்டு போவாங்கன்னு பார்த்தேன். யோசனை மஞ்சி வாண்டுதான். இந்த பொண்ணு அவங்க அண்ணன் ஒண்ணுமே சொல்ல, அதுக்கு புரியுது இதை கரெக்ட் பண்ண வேண்டிய அம்மா தான் அப்படின்னு கரெக்டா அம்மாவை தான் பேசுது. அவங்க அண்ணனை பத்தி ஒண்ணுமே சொல்ல. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். சார் எல்லாம் எங்க அப்பா தான் சார் பாப்பாங்க. இவங்க ஒண்ணுமே எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் சாமி நீங்க? யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. வக்கீல் சார் வாங்க, நீங்களே வந்து தீர்ப்பு சொல்லுங்க. வக்கீல ஜட்ஜ் ஆக்குறோம். மாட்டினதுக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறான் பாரு. அம்மா செஞ்சது உனக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, சரியா? அவங்க அதை பத்தி வருத்தப்படாத. இருக்காங்க, நீங்க அதை மட்டும் சொல்றீங்க. அப்படின்னா ரெடி செஞ்சு. அம்மா இல்லைன்னா நீயே இல்ல, நானும் இல்ல. இதற்கு இது பதில் இல்லையே. நீயும் ஒண்ணுதான், உங்க அண்ணனும் ஒண்ணுதான். அண்ணனும் நானும் ஒண்ணுதான். ஆனா அவங்களுக்கே எல்லாத்தையும் செய்யக்கூடாது, எனக்கும் இருக்குல்ல. ஆமா ஆமா, நான் உனக்கு உங்களுக்கு பிறந்திருக்கேன். இல்லடா, உனக்கு அப்படி செய்யற மாதிரி தோணுது. தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் மறைச்சு செய்யணும். சரி, எனக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ் இருக்கா? கேட்ட ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியல. அதான் சார் என்கிட்ட ஒரே ஒரு டாய்ஸ் தான் இருக்கு, அதுவும் சயின்ஸ் கிட். அந்த ஃபேக்ட்ஸ் அதெல்லாம் அது எனக்கு செய்ய தெரியாது. ஆஹா, என்ன ஆயிடுச்சுன்னா வீடுகள்ல டாய்ஸ் எல்லாத்தையுமே எஜுகேஷனா மாத்துறீங்க. குழந்தைகளுக்கான டாய்ஸ் என்ன, ஆனா இவங்களுக்கு ஏற்கனவே ஃபேக்ட்ஸ் தான் இருக்கு. லைஃப் முழுக்க ஃபேண்டசியே இல்ல. இப்படி சொல்லி அவங்க விளையாடுறதுக்கு தான் பொம்மை வேணும். ஆனா விளையாடுற பொம்மை எல்லாமே அறிவு வளர்ச்சிக்கான பொம்மையாக நீங்க மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா பசங்கள்ட்ட இருக்கிற சைல்ட்ஹுட் அந்த ஃபீல் போயிடுமே. அத பத்தி நானே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? ஒரு பவுச் எங்க இருக்கு தெரியுமா? பர்ணமேல இருக்கு. அதை எடுக்க மாட்டேன். எடுக்க கூட இவ்ளோ பண்றாங்க சார். Because basically I am சோம்பேறிங்க. ஒரு பவுச் நான் கேட்டேன் சார். ஒரு பவுச்சுக்கு உடைஞ்சு போன பவுச்சை தான் நான் இத்தனை நாளா எடுத்துன்னு போயிருந்தேன். என்னுடைய ரத்தம் கொதிக்குதே, முடியல. அப்பதான் ஒரு 4 நாள் 3 நாள் இருக்கும், அப்பதான் எடுத்தே தந்தாங்க. அந்த உடைஞ்சு போன பாக்ஸே 2 வருஷமா வச்சிருந்தேன். உன்னை கூட கூட்டு வந்தேன் பாத்தியா? என் மூளைய முட்டை பொடி மாஸ் போடணும்டா. இந்த பாட்டு தனியா இருக்கு, இந்த பாட்டு தனியா இருக்கு, அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக முடியும்? வேஸ்டா இருக்கட்டும், ஃபுல்லா உடைச்சு முடிச்ச பிறகு அப்புறம் உடைச்சு நொறுக்கின பிறகு வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு. சார் ஒரு சைடு யூஸ் பண்ணிக்கோ, வேஸ்ட் எதுக்கு பண்றது? எல்லாம் முடிச்சு ஒரு Actually, ரெண்டு சைடுமே உடைஞ்சிருச்சு சார். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கிளாஸ்ல அந்த மேம் கேட்க விட மாட்டாங்க. ரேஸ் ஹேண்ட்ஸ் பண்ணா ஒயர் ரேசிங் ஹேண்ட்ஸ் கீப் ஹேண்ட்ஸ் டவுன்ன்றாங்க. எனக்கு வருது பாருங்க கோவம். பொறுமை சாமி. அடிக்கும் போது கூட சார் நம்ம ஒரு 4 லைன் சொல்லுங்க, அதுல ஒரு 100 டவுட் வரும். எனக்கு அப்படியே டென்ஷன் டவுட் தான வருது, நியாயம் தானே? போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்கிறாங்க. ஆக்சுவலா நீங்க அமைதியா இருக்கதா உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு வாய் திறந்தா நீங்க 10 பாயிண்ட் வருது. இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. மிஸ்டர் கேட்க விட மாட்டாங்க. யார் இடதா? யாரை கேக்குறது நாங்க?
என்ன ஆமா அதுக்கு ஏன்டா நீ இவ்வளவு சடப்பா பேசுற? உனக்கு அதே தானா? உனக்கு அதே தானா? உனக்கு தானா? ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. வேற என்ன பொய் எல்லாம் சொல்றாங்க அப்பா அம்மா? சொல்லுங்க. எப்பயாச்சும் நான் கேட்பேன் பீச்சுக்கு போலான்னு. 2 காலை கேட்டா இது சாப்பிட்டு போலான்னு சொல்லுவாரு. மதியானமே ஆயிடும், வெயில் அடிக்குது அப்புறமா போலான்னு சொல்லுவாரு. டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? ட்ரிப்பு போலான்னு 9 இயர்ஸா கேட்டிருந்தேன். 9 இயர்ஸா? உனக்கு என்ன வயசு இப்போ? 9 ஏஜ் ஆயிடுச்சு. ஏய் ஏடா தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண ஆஸ்பத்திரியில பையன் நர்ஸ் கொண்டாந்து கொடுத்தப்பே அப்பா ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிருப்பான் போல இருக்கு. நீ என்னடா இப்படி போய் சொல்ற? நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ பொய்யே சொல்லல, எல்லாம் மெய் தான் சொல்றேன். ஏதாவது ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு வாரம் எங்கேயாவது கூட்டு போலாம்ல? எப்பவுமே கூட்டு போகாமலாம் இல்லைல்ல. 1 மாசத்துக்கு ஒரு தடவை அதுவும் பாடியிலே வந்துருவோம். இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. அம்மா மட்டும்தான் வந்து விளையாடுவாங்க என் கூட. அவரு போன் வச்சுட்டு இப்படின்னா பாப்பாரு, வந்தாலும் என் கூட என்ஜாய் பண்ண மாட்டாரு அந்த டைம்லயும். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. கொஞ்ச நேரம் அம்மா கூட விளையாடுறான்றேன், என்ன மட்டுமே கூப்பிடுவான் பீச்சில். என்ன வயசு உங்களுக்கு? 34. அப்போ நீங்க யங் ஃபாதர் தானே, ஒரு துடிப்பா இருக்க வேண்டியதானே, பிள்ளையோட ஜாலியா ஓடி ஆடி விளையாடி. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. ஏன் அப்பா கூட விளையாடணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு? அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. கண்டிப்பா சார், கைத்தட்டிலே வருது. தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.